கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 28:9 சங்கீதம் 28:9 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவரே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதி, அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியார். ஹல்லேலூயா. உட்காருவோம், வாசிக்கலாம். சங்கீதம் 28:9. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். இந்த வசனத்திலிருந்து கடந்த வாரத்தில் நம்ம முதல் செய்தியாக தம் ஜனத்தை ரட்சிக்கும் தேவன் என்று சொல்லி நம்ம தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவர்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு பலன் என்பதை நிரூபிக்கும்படி அவர் அவர்களுக்கு 3 விதமான ரட்சிப்புகளை அருளி செய்கிறார். கடந்த வார செய்தியை சாராம்சத்தை சொல்லுகிறேன். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை ஆராதிக்கிற அவருடைய ஜனங்களுக்கு வேற யாரும் ஆதரவா இல்லை, அவர் மட்டும்தான் பலனா இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்கும்படி, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நிரூபிக்கும்படி அவர் 3 விதமான ரட்சிப்பை நமக்கு அருளி செய்கிறார். அதில் முதல் காரியம் இன்ன விதமான ரட்சிப்பு. ஸோ வித்தியாசமாக யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்து அவர்களை விடுவிக்கிறார். அதுதான் இன்ன விதமான ரட்சிப்பு. ரெண்டாவது மகத்தான ரட்சிப்பு, த கிரேட் சால்வேஷன். அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏதோ 1-2 பிரச்சனைகளை இருந்தும் மட்டுமல்ல, அது ஒருவேளை இப்போ வேணா 1-2 பிரச்சனைகளை போய் மீதி நின்று சுற்றி இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தெரியலாம். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தருடைய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிற நேரம் வரும். அதுவும் இந்த மகத்தான ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். தாவீதை ஒரு நாள் கர்த்தர் கொண்டு வந்த மாதிரி, அவனுக்கு இருந்த ஏராளமான பிரச்சனைகள் இருந்து அவனை ஒட்டுமொத்த பிரச்சனைகளிலிருந்து தேவன் அவனை வெளியே கொண்டு வந்த மாதிரி உங்களையும் ஒரு நாள் இந்த மகத்தான ரட்சிப்பு சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்வார். மூன்றாவது மகிமையை கொண்டு வருகிற ரட்சிப்பு. இது யாருக்கு? ஒன்று அவருக்கு மகிமையையும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையையும் கொண்டு வரக்கூடிய ஒரு ரட்சிப்பு ஆண்டவரிடத்தில் உண்டு. இன்னைக்கு நீங்கள் எங்கே அவமானப்பட்டீங்க, எங்கே நீங்கள் தாழ்த்தப்பட்டு சிறுமப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல ஒரு நாள் அவரும் மகிமைப்படுகிற மாதிரி, அவருடைய பிள்ளைகளும் மகிமைப்படுகிற மாதிரி ஒரு ரட்சிப்பை தேவன் விளங்க பண்ணுவார். இந்த வசனத்தினுடைய இன்றைய தியானம், அந்த வசனம் அதோடு முடியல. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, ரட்சித்த உடனே அடுத்து 2வது ஜெபம் எப்படி தொடர்கிறது பாருங்க. உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை எத்தனை பேர் செய்ய விரும்புறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். வார்த்தைகளை கவனிச்சிங்களா? முதல்ல சொல்லும்போது உமது ஜனத்தை ரட்சின்றாரு, 2வது சொல்லும்போது உமது சுதந்திரத்தை ஆசீர்வதி. இப்போ கவனிங்க, ஜனம் சுதந்திரமா மாறிட்டாங்க. இந்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது, இயேசுவை அறியாமல் இருந்த நாளில் முதல் முறையாய் அவரை தேடி நான் உள்ள வரும் பொழுது, நான் ஜனம் என்கிற ஒரு கூட்டத்தில் நான் இருந்தேன். ஜனம் என்கிற ஒரு கூட்டத்தில் நம்ம எல்லாருமே இருந்தோம். ஆனா எனக்கு இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்து என்னை ஒப்பு கொடுத்து நீங்க தான் என் தெய்வம் நான் சொன்னேனோ, அந்த நிமிஷத்தில் எனக்கு ஒரு ப்ரமோஷன். இனிமே நீ என் ஜனம் இல்லை, நீ என் சுதந்திரம் ஆண்டவர் சொல்றார். இந்த ஆலயத்தில் ஆராதிக்கிற யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு உள்ளே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். நீங்க ஜனம் அல்ல, நீங்க அவருடைய சுதந்திரம். அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறவங்க கை உயர்த்தி, என்னை சுதந்திரமாய் ஏற்றுக்கொண்டவரே, என்னை சுதந்திரமாய் தெரிந்து கொண்டவரே, என்னை சுதந்திரமாய் வைத்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எவ்வளவு அற்புதமான காரியங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? வானத்தின் சேனைகள், எத்தனையோ விதமான அற்புதமான கோள்கள், அவருடைய படைப்பு, அண்ட சராசரங்கள், பூமியில் உள்ள எத்தனையோ அற்புதமான படைப்பு. இதை எதையுமே ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் ஒரு சிருஷ்டியாகத்தான் பார்க்கிறார். இதில் எதையுமே அவருக்கு சுதந்திரமாக தேவன் பார்க்கவில்லை.
ஆனா ஒன்னுத்துக்குமே உதவாம இருந்த தூர போடப்பட்ட, காலால் மிதிக்கப்பட்ட, ஒரு கைக்குட்டையை போல வீசி எறியப்பட்ட, ஒரு கால் மிதியை போல பயன்படுத்தப்பட்டு அற்பமாய் எறியப்பட்ட நம்மைத்தான் ரட்சித்து அவருடைய சுதந்திரமாக பார்க்கிறாருங்க. அல்லேலூயா. வானத்தை பார்த்து நீ என் சுதந்திரம்னு ஆண்டவர் சொல்லல, பூமியை பார்த்து என் சுதந்திரம் சொல்லல. இந்த இவ்வளோ பெரிய பூமியில ஒரு ஓரத்துல தம்மா துண்டா இருக்கிற என்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் என் சுதந்திரம், நீ தான் என்னுடைய சுதந்திரம். யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எந்த சுதந்திரமே இல்லைன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இங்கே ஒருவர் உங்களை சுதந்திரமாய் கொண்டாடுகிறாரு. அல்லேலூயா. எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி வந்த உங்களை பார்த்து நீ தான் என் சொந்தம்னு சொல்றாரு. எனக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்ற உங்களை பார்த்து நீ தான் என்னுடைய சுதந்திரன்றாரு. அப்ப நமக்கு அவரே நம்முடைய நித்திய சுதந்திரமா இருக்கிறார். அப்ப அவருடைய ஜெபம் எப்படி மாறுது? உமது சுதந்திரத்தை நீ என்ன செய்யும்? ஆசீர்வதியும். முதல் ஜெபம் ஜனத்தை ரட்சியும், இரண்டாவது ஜெபம் ஆசீர்வதியும். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பின்பு உடனடியா தேவன் தம் ஜனத்தை சுதந்திரத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆசீர்வாதம் ரட்சிப்புக்கு முன்னால நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் முதல்ல நமக்கு வரும். முதல் ஆசீர்வாதம் ரட்சிப்பு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? முதல் ஆசீர்வாதம் ரட்சிப்பு தாங்க. ரட்சிப்புக்கு அடுத்துதான் எல்லா ஆசீர்வாதமும். ஒருவேளை இங்க வந்திருக்கிறவங்க நீங்க ஏதாவது ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். இப்போ உங்க கண்கள் திறக்கப்படட்டும். ஆசீர்வாதம் அல்ல, முதல்ல ரட்சிப்பு தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்கு அடுத்துதான் எல்லாமே. ரட்சிப்புக்கு பின்புதான் நான் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க வேண்டும். ரட்சிப்புக்கு முன்பதாக வருகிற எந்த ஆசீர்வாதமும் என் வாழ்க்கை நிலையா இருக்க போறது இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நம்ம கையில எவ்வளவுதான் நிறைய இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும், நிறைய வாழ்க்கையில என்ன ஆகுனா எல்லாமே போய் கடைசியில் மைனஸ் ஆகி சைவர் ஆயிருதா இல்லையா? சைவர் தான் இல்லையா? அப்போ ரட்சிப்புக்கு முன்பு வருகிற எந்த ஆசீர்வாதமும் நிலைக்காது. என்னைக்கு இந்த தெய்வத்தை என் குல தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அதன் பின்பு அவர் தருகிற ஆசீர்வாதம் அது நிலைச்சு நிற்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன் என்று பிரசங்கி எழுதியிருக்கிறார். எனவே கர்த்தர் நமக்கு தர்றாரு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பின்பு தருகிறாரு பாருங்க. இதை ஒருத்தரும் எடுக்க முடியாது, ஒருத்தரும் படிக்க முடியாது. இதுதான் நிலையா இருக்கும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறவர், முழு கோவில்பட்டியும் ஆசீர்வதிக்கிறவர், எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆனா அவருடைய சுதந்திரமாகிய உங்களையோ அவருடைய சுதந்திரமாகிய நம்மையோ எல்லாரை விட விசேஷமாய் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அவர் நல்லவர் என்பதை காண்பிப்பதற்கு உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. மழை எல்லாருக்கும் தானே பெய்யுது, வெயில் எல்லாருக்கும் தானே அடிக்குது, பூமியின் விளைச்சல் எல்லாருக்கும் தானே வருது. நமக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தான். அவரை நம்புகிற நம்பாதவர்களுக்கு கூட நன்மை செய்கிறவர் தான் இந்த இயேசு, இல்லையா? அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே நமக்காக ரத்தம் சிந்திட்டாரு. ஆனா அன்னைக்கு நம்ம பிறக்கவே இல்லை, நம்ம அவரை நம்பவே இல்லை. ஆனா அவரை நம்புகிறதுக்கு முன்பதாகவே நமக்கு நன்மை செய்த அந்த நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் நான் நல்லவர் என்பதை காண்பிக்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சாலும், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் தான் என் ஜனத்துக்கு பலன் என்பதை நிரூபிக்க தம் சுதந்திரத்தை தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த 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 மேன்மை ரொம்ப பெருசுங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. எது தெரியுமா? அவருடைய சுதந்திரம் என்கிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு நிறைய ஏகப்பட்ட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கொடுக்கப்பட்ட பெயர் சபை, மணவாட்டி, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், அழைக்கப்பட்ட கூட்டம், அவரால் நித்தியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், இல்ல இப்படி ஏராளமான மாளிகை, இப்படி தேவனுடைய பண்ணை என்று ஏராளமான வார்த்தைகள், பெயர்கள் நம்ம கொடுக்கப்பட்டாலும், இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லி ஜெபிக்கிற பெயர் ரொம்ப விசேஷமானது. அவருடைய சுதந்திரம், உம்முடைய சுதந்திரம். ஆண்டவரே, என் பிள்ளை, என் குடும்பத்தில் என்னை மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய சர்வ வல்லமை உள்ள தெய்வம்
என்னை நீங்க சுதந்திரமா தேர்ந்தெடுத்தது நான் எந்த தவமும் செய்யல, என் மேல நீங்க வச்ச மாபெரும் இறக்காண்டவர். ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ இந்த சுதந்திரத்தை தேவன் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, சங்கீதம் 68:9 இங்கே ஒரு ஜெபம் பண்ணப்படுகிறது. 68:9 தேவனே தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேன். இந்த பூமியில வாழ்கிற அவருடைய சுதந்திரமாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல வருகிற சில சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்கொள்ள முடியாத சில நெருக்கங்கள், இவைகளில நாம் அவருடைய சுதந்திரமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாமும் களைத்து இளைத்து போகிற நேரம் வரத்தான் செய்கிறது இல்லையா? எவ்வளவுதான் பெரிய ஜெப வீரராக இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய வசனம் படித்த மேதாவியா இருந்தாலும், சில நேரங்களில் ஆதியாகமத்திலும் வெளிப்படுத்தலும் எல்லா வசனமும் நமக்கு தெரியத்தான் செய்யுது. ஆனால் வாழ்க்கையில் வருகிற சில சவால்கள் இருக்கு பாருங்க, நெருக்கடிகள் இருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு களைப்பு வருதா இல்லையா? ஒரு இளைப்பு வருதா இல்லையா? ஒரு சோர்வு வருதா இல்லையா? இந்த மாதிரி நேரத்தில் அவருடைய சுதந்திரம் களைத்து இளைத்து போகிற நேரத்தில் தேவன் இந்த சுதந்திரம் களைத்து போச்சு, இளைத்து போச்சுன்னு சொல்லி அதை விட்டு விடுகிறவர் அல்ல, அதை கைவிடுகிறவர் அல்ல, அதை தூக்கி எறிகிறவர் அல்ல. தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல உன்னை சுதந்திரமாய் தேவன் தெரிந்து கொண்ட தெய்வம். நீ அவரை ஆராதித்து அவருக்காக வாழ ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கையில உங்களுக்கு வருகிற சில சூழ்நிலைகளால நீங்க ஜெபிக்கிறவர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அநேக நேரங்களில் நீங்க இளைச்சு போறீங்க, களைச்சு போறீங்க, என்ன செய்யன்னு தெரியாத அளவுக்கு தடுமாறி போகிறீங்க. இந்த நேரத்தில் இவர் நல்ல எஜமானா இருக்கிறதுனால, உண்மை உள்ள எஜமானா இருக்கிறதுனால இந்த சுதந்திரத்தை அவர் கைவிடுகிறது இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு கண்ணால பார்த்த ஒரு காட்சி. பஸ்ல நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நினைக்கிறாமா, ஒரு மாட்டு வண்டியை ஓட்டி போகிற ஒரு மனுஷன், அந்த 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 வண்டி ஃபுல்லாக பயங்கர லோடு ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக ஏகப்பட்ட மூடை அடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாடு போய்கிட்டு இருக்கு, இடையிலே பார்த்தீங்கன்னா அந்த மாடு களைச்சி இலைச்சி அப்படி படுத்துருது கீழே. அப்படியே படுத்த உடனே நீ படுத்துட்ட, நீ சோர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் அந்த மாடை என்ன செய்கிறது இல்லை, அங்கேயே விட்டு போகிறது இல்லை, அங்கேயே சாகடிக்கிறது இல்லை. கண்ணால் பார்த்தேன். என்ன செஞ்சார் தெரியுமா? அதுக்கு மேலே இருந்த அந்த லோடை முதல்ல குறைக்க ஆரம்பித்தார். அந்த லோடு அந்த 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 மேலே மூடை இருக்கு பாருங்க, அந்த மூடையெல்லாம் குறைச்சி மூடையெல்லாம் கீழே இறக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட், அதுக்கு வேண்டிய தண்ணி, அதுக்கு வேண்டிய ஆகாரம், அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதை கொஞ்சம் என்ன செய்கிறாரு, பலப்படுத்தி அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கு முதல்ல உதவி செய்து அதுக்கப்புறம் அதை அவருக்கு உதவியாக மாற்ற ஆரம்பிக்கிறார். ஒரு சாதாரண ஒரு மாடையே இந்த அளவுக்கு ஒரு மனிதன் கையாளுவான். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய சுதந்திரங்க. நீ இழைச்சு போற நேரத்தில் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல, நீ களைச்சு போற நேரத்தில் வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. இத்தனை வருஷம் அவருக்காக நீ மூட தூக்குனதை அவர் மறக்கிறது இல்லை, அவருக்காக பாரப்பட்ட உங்களை மறக்கிறது இல்லை, அவருக்காக நின்னவங்களை அவர் மறக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதிரி களைச்சு இழைச்சு சோர்வடைகிற நேரத்தில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? இவ்வளவு நாளா நீ எனக்கு பயன்பட்டு, நீ எனக்கு ஊழியம் செய்து, நீ எனக்கு பயன்பட்டு என் காரியத்தை செஞ்சது போல, இப்போ நீ இழைச்சு போற நேரத்தில் கர்த்தர் ஒரு ஊழியம் செய்ய விரும்புகிறாரு. இப்போ நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன், இப்போ நீ பலனில்லாம இழைச்சு போயிட்டேன்னு சொல்லி இந்த இழைச்சு போன சுதந்திரத்தை அவர் என்ன பண்றாரு தெரியுமாங்க? அவர் பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துறார்? அதே வசனம் வாசித்த வசனத்தையும் பாருங்க, மறுபடியும் வாசிங்க. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த இழைச்சு போன சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். எப்படி திடப்படுத்துறாரு? மழையை பெய்ய பண்ணி. சாதாரண மழை இல்ல, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி.
இந்த ஆலயத்துல யார் யாரெல்லாம் இளைத்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இதுக்கு மேல என்னால முடியல ஆண்டவரே, இந்த பாரத்தை சுமக்க முடியல, இந்த பிரச்சனை என்னால ஆண்டவரை சர்வே பண்ண முடியல, இதுக்கு மேல என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, இந்த தொழிலை கண்டினியூ பண்ண முடியல, என் குடும்பத்தை பராமரிக்க முடியலன்னு சொல்லி இளைச்சு போய் வந்த சுதந்திரமே, இந்த காலை ஆராதனையில ஒரு மழையை பெய்ய பண்ணுவாராக. அது சம்பூர்ண மழையாய் மாறி வருவதாக. இந்த மழை மேலே இருந்து தான் வரக்கூடியது, மழை பூமியில இருந்து வராது இல்லையா, மழை மேல இருந்து தான் வரும். அத்தனை தெரியுமா? இந்த திடனும் இந்த பலனும் இந்த தைரியமும் உனக்கு எந்த மனுஷனிடத்திலிருந்து வரப்போகிறது இல்ல, பூமியினிடத்திலிருந்து வரப்போகிறது இல்ல. இளைச்சு போன உங்களுக்கு வேண்டிய திடன் பலன் மேலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென் சொல்றவங்க, அப்படி இளைத்து போய் வந்தவங்க ஆண்டவரை பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல சூழ்நிலையில நான் பலன் இல்லாம வந்திருக்கிறேன், கலச்சு போய் வந்திருக்கிறேன், இளைத்து போய் வந்திருக்கிறேன், எனக்காக ஒரு மழையை பெய்ய பண்ணும், எனக்காக ஒரு பலனை தாரும், என்னை திடப்படுத்தும். இது நான் உமது சுதந்திரம். ஒரு மிருகத்தையே ஒரு மனுஷன் இவ்வளவு கருசனையா விசாரிப்பானா? நான் உங்க பிள்ளை தானே, நான் உங்க சுதந்திரம் தானே. எனக்கு வேண்டிய தடனை இப்போ நீங்க தாங்க, ஒரு பலனை நீங்க தாங்க, என்னை பலப்படுத்துங்க, தொடர்ந்து நான் ஓட என்னை பலப்படுத்துங்க, திடப்படுத்தினீர் என்று சொன்ன வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதமா அவர் அன்பு அண்டினோ காக்கும் தூய அன்பு, அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் இப்பூவினில் இவரை போ எவருண்டே இப்போ மாறாதவர் எங்கள் இயேசு என்றும் பற்றிடுவே, மாறாதவர் எங்கள் இயேசு என்றும் பற்றிடுவே. பலன் தந்து தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாருங்க. பல விதங்கள்ல தேவன் தம் ஜனத்தை ஆசீர்வதிச்சாலும் இந்த இடத்துல எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா பலன் தந்து, திடன் தந்து. ஏன்னா இப்போ இந்த மனிதனுக்கு, இந்த பிள்ளைக்கு தேவை பணம் அல்ல, பலன். அல்லேலூயா. பணம் தராத காரியத்தை தேவனுடைய பலன் நமக்கு செஞ்சு முடிக்கும் தானே. அப்ப பலன் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, அவருடைய சுதந்திரத்துக்கு தேவன் வைத்திருக்கிற 3 ஆசீர்வாதங்கள். இதை வேகமா நான் சொல்ல விரும்புகிறேன், பட் இதை நான் விளக்குறது இது பிரசங்கம் அல்ல. கவனிங்க, முதல் ஆசீர்வாதம் எபேசியர் 1:3 பவுல் எழுதுகிறார். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கிருபை ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வரங்கள் ஆவிக்குரிய, கனிகள் ஆவிக்குரிய. இவைகளை எல்லாம் நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்காக இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். இரண்டாவது நீதிமொழிகள் 24:25 இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும். அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன ஆசீர்வாதங்க? முதல்ல என்ன சொன்னேன்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவருடைய சுதந்திரத்துக்கு தேவன் வைத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் உத்தம ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உத்தம. இதை என்னைக்காவது நீங்க தியானிச்சு என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்க, இந்த ஆசீர்வாதத்தை தாங்க கேட்டிருக்கீங்களே, உத்தம ஆசீர்வாதத்தை என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? உத்தம ஆசீர்வாதம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா இதுல எந்த கலப்படமும் இல்லாதது.
இதுல எந்த மிக்சிங் இல்லாது பியூர் பிளஸிங். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த கலப்படமும் சுத்தமான ஆசீர்வாதம் மேல இருந்து வருது பாருங்க, தேவன் தர்றார் பாருங்க. இது கலப்படமே இல்லை. உலகத்துல எல்லாமே கலப்படம் உள்ளதுதான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொன்னா கூட அதுல என்னதான் வச்சிருக்கான், கலப்படம் இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் வித்தியாசம். மற்ற லோ குவாலிட்டியில் நிறைய கலப்படம், ஆனால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் கலப்படம், அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா? எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அங்கிருந்து மேலிருந்து உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அது ஒரு உத்தம ஆசீர்வாதம், கலப்படம் இல்லாத ஆசீர்வாதம். இந்த உத்தம ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? அதில் முதல் காரியம் உத்தம ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? சங்கீதம் 18:30 வாசிங்க. சங்கீதம் 18:30. சங்கீதம் 18:30 என்ன சொல்லுது? தேவனுடைய வழி உத்தமமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் வழிங்க? தேவனுடைய வழி. நாம் போற வழி அல்ல, தேவனுடைய, மற்றவங்க காட்டுகிற வழி அல்ல, என் சுய புத்தியில நான் போற வழி கிடையாது. உத்தம ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வழிகள். தேவனுடைய வழிதான் உத்தமமானது. சில நேரங்கள்ல எந்த வழியில செல்ல வேண்டும் என்று தெரியாம இருக்கிற பொழுது, அடுத்த ஸ்டெப்பு போக முடியாம நீங்க இருக்கும் பொழுது, உலகத்துல ஆளுக்கு ஒரு பாதையை சொல்லுவான். ஒரு பிரச்சனை வந்துட்டா அதை செய்வோம், இதை செய்வோம், அதை செய்யுங்க சிஸ்டர், அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க பிரதர், ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. உன் காதுல 1000 சத்தம் ஒலிக்கும். அந்த காரியத்தை செய்ய, இந்த வழியில போ, அதை பண்ணு, இதை பண்ணு, சரி பண்ணிடலான்னு சொல்லு. கேட்காத. ஏன்? உங்களுக்குள்ளேயே உங்க சுய அறிவுல சில காரியம் தோணும். இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இதை தூக்கி இதுல போடலாம், இதை தூக்கி இப்படி போடலாம். அதுக்கும் செவி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நேரத்துல, சிக்கலான நேரத்துல உன் கால் சிக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், உங்கள் பாதைகள் கண்ணியிலே அகப்படாமல் இருக்க வேண்டுமானால், சிக்கலுக்கு நீங்க தப்பித்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, மற்றவர்கள் காண்பிக்கிற வழியிலையும் போகாதீங்க, உங்க சுய புத்தியிலையும் சாயாதீங்க. உத்தமர் காண்பிக்கிற உத்தம வழியில நீங்க கேட்டு நடப்பீர்கள் என்றால் உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்வதில்லை. அதுல கண்ணிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் கண்ணி தெரிப்புண்டு போகும். கர்த்தர் உங்களை தப்பு வைப்பாரு. அதுல எந்த நெருக்கடி வரப்போகிறது இல்ல. வந்தாலும் தேவன் வழி நடத்துவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதிரி சூழ்நிலையில தேவனிடத்துல கேட்கணும், உம்முடைய உத்தம வழியை எனக்கு போதிங்க ஆண்டவரே, உம்முடைய நித்திய வழி எனக்கு போதிங்க ஆண்டவரே, உங்க சத்திய வழி எனக்கு போதிங்க ஆண்டவரே. ஜெபம் பண்றீங்களா? ஒரு ஜெபம் ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்களா? திரும்ப போய் இதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு தெரியாது. இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சில சிக்கலான நேரங்கள்ல, இக்கட்டான நேரத்துல, முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில எனக்கு தேவை மற்றவங்க காண்பிக்கிற பாதை அல்ல, எனக்கு தோன்கிற ஐடியா அல்ல, என் ஆண்டவருடைய வழி உத்தமமானது. அதை எனக்கு போதிப்பீராக, அதை எனக்கு காண்பிப்பீராக, அதிலே நடக்க எனக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. ஆமென் சொல்றேங்க. எத்தனை பேர்? மூன்றாவது சங்கீதம் 21:6 வாசிக்கணும். சங்கீதம் 21:6 அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். இது என்ன ஆசீர்வாதங்க? நித்திய ஆசீர்வாதம். இன்னொருக்கா சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதம்? நித்திய ஆசீர்வாதம். கர்த்தர் அவருடைய சுதந்திரத்துக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களே. முதல் ஆசீர்வாதம் என்னது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னது? உத்தம ஆசீர்வாதம். உத்தம. மூன்றாவது ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம். ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு செய்தியே தம் ஜனத்தை, அதாவது சுதந்திரமாக தம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சுதந்திரமாகிய ஜனத்தை ஆசீர்வதிக்கும் தேவன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், இந்த உத்தம ஆசீர்வாதங்களையும், இந்த நித்திய ஆசீர்வாதங்களையும் அவருடைய சுதந்திரமாகிய இந்த சபைக்கு தேவன் தந்தருளுவாராக. இப்போ இந்த ஆசீர்வாதங்களை நம்ம விளக்கி பார்க்கிறத விட, இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் வருகிற வழிகள், வருகிற விதங்கள், எந்த பாதையில தேவன் நமக்கு இதை தருகிறார், இந்த ஆசீர்வாதத்துக்கான வழிகள் என்ன, இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. கவனிங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய சுதந்திரத்துக்கு 3 வழிகளிலே தேவன் தருகிறார். 3 விதங்களிலே தேவன் தருகிறார். முதல் வழி மறைவான ஆசீர்வாதம். யாரும் சொல்லுங்க. மறைவான ஆசீர்வாதம், மறைவான வழிகளிலே, மறைவான பாதைகளிலே தேவன் தம் சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். சொல்லும் போது, விளக்கும் போது உங்களுக்கு புரியும் இது என்ன மறைவான பாதைகளை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறார்.
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. யாருக்கு? ஈசாக்கிட்ட ஆண்டவர் தரிசனமாகிறாரு. ஈசாக்கு இடத்துல தரிசனமாகி என்ன பேசுறாரு? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஈசாக்கிட்ட பேசுறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனா உன் நிமித்தம் அல்ல. அங்க எப்படி போட்டிருக்கு? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். இந்த இடத்துல ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது ஈசாக்கு நிமித்தம் அல்ல, ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் மறைவான பாதையில தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள். இங்க ஈசாக்கு நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படல, அவனுடைய தகப்பன் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஓ நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கேன்னு சொல்லல, உன் தகப்பு நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கின்றாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, தாயை தகப்பனே, சகோதர சகோதரி, பெற்றோர்கள் இருக்கிற எல்லாரும் மேக்சிமம் பெற்றோர்கள் தான். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் கண்ணுக்கு முன்னாடியும் சரி என் கண்ணுக்கு பின்னாடியும் சரி என் நிமித்தம் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அதற்குரிய கிரியைகள் என் வாழ்க்கையில உண்டாகணும் ஆண்டவரே. அப்படி இருக்குதா நம்மகிட்ட? நம் நிமித்தம் நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க கூடுமா? ஆசீர்வதிக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்து செல்லுகிறோமா? எப்படி ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, சோ எப்படி ஆபிரகாம் நிமித்தம் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதோ, அதே மாதிரி என் நிமித்தம் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? அதற்குரிய காரியத்தை நான் விதைக்கிறேனா? ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதான செய்வோம், அறுப்போம். நானும் அறுப்பேன், என் பிள்ளைகளும் அறுப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. சில விதை சீக்கிரம் என்ன செய்யும்? முருங்கை மரம் சீக்கிரம் என்ன செய்யும்? முளைச்சி வேகமாக முருங்கைக்காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாங்காய், தேங்காய் இந்த மாதிரி மரங்கள்லாம் உடனே முளைக்காது, வருஷ கணக்கு ஆகும் இல்லை? 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் அதில் லேசாக பூ வரும் இல்லை? இந்த மாதிரி சீக்கிரம் முளைக்கிற விதைகளும் உண்டு, தாமதம்னா நமக்குத்தான் தாமதம், அதுக்கு தெரியும் நமக்கு காலம் இதுதான் அப்படின்னு. அப்போ சில வருடங்கள் கழித்து முளைக்கிறது உண்டு. நம்ம செய்கிற சில செயல்கள் வேகமாய் முளைத்து அதை நாமும் அறுப்போம். சில காரியம் தாமதமாக தான் அது விளையும், நாமும் அறுப்போம். தப்புனா நம்ம சந்ததி அறுக்கும். அப்போ நம்ம காரியங்கள் எல்லாமே தேவன் விரும்புகிறபடி இருக்க வேண்டும். நன்மையை நம்ம விதைச்சோம் என்றால், தேவனுக்கு பிரியமானதை விதைச்சோம் என்றால், தேவன் விரும்புகிற உகந்ததை நல்ல காரியத்தை விதைப்போம் என்றால், அது வேகமாக முளைச்சாலும் சரி தாமதமாக முளைச்சாலும் சரி அது நாமும் நம்முடைய பிள்ளைகளை அறுப்போம். தாவீது தீமை செஞ்சவனுக்கு நன்மை செஞ்சான், அவன் சந்ததி தேவனுடைய கிருபையை அனுபவித்தார்கள். சவுல் நன்மை செஞ்சவனுக்கு தீமை செஞ்சான், அவனும் சரி அவன் சந்ததியும் சரி தீமையைத்தான் அறுத்தார்கள். இதுல நம்ம மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிரதர் சிஸ்டர், எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும். அதனால இன்னைக்கு காரியங்கள் எல்லாம் அனுகூலமா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு தீமைக்கு அதாவது நன்மைக்கு தீமையை செய்திடக்கூடாது. நான் சொல்றோம்ல, சில வேலை தாமதமா தான் முளைக்கும், எச்சரிக்கையா இருப்போம். ஸோ என் நிமித்தம் என் சந்ததி, நான் செய்கிற ஒவ்வொன்றும் என் சந்ததியை தாக்கும். நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி என் சந்ததிக்கு போகுங்கிற ஒரு பயம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருப்பதாக. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால சில காரியம் செஞ்சேன், இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால அவைகள் எல்லாம் நீங்க முறிச்சு என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க. இப்போ எனக்குள்ள சத்தியத்தின் தெளிவை கொடுத்துட்டீங்க. இனிமே நான் எதா இருந்தாலும் சரி என் சந்ததியை மனசுல வச்சு உமக்கு பிரியமானதை செய்ய, நன்மையை விதைக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் நிமித்தம் ஆபிரகாமின் நிமித்தம் எப்படி ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, என் நிமித்தம் என் மகன் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் கண்ணுக்கு முன்னாலேயும் சரி
என் கண்ணுக்கு பின்னாலேயும் சரி, என் நிமித்தம் என்று நீங்க சொல்லி ஆண்டவரே என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படக்கூடிய இடத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு உண்மையை சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள் பிழைத்திருப்பது உங்கள் நிமித்தம். உங்க ஜெபத்தின் நிமித்தம் உங்க பிள்ளைகள் பிழைச்சிருக்கிறாங்க. உங்க பிள்ளைகள் நல்லவர்கள் என்பதனால அவங்க காப்பாற்றப்படல, தப்புவிக்கப்படல, அவர் நல்ல நிலைமைக்கு வரல. உங்களுடைய முழங்கால், உங்க ஜெபம், உங்க தியாகம், கர்த்தருக்கு பயந்த பயப்படுதல், இந்த உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. ஹalleluya. சோ இப்படிப்பட்ட எண்ணத்தோடு, இப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு நாம் காணப்பட வேண்டும். கவுனி. அப்போ முதல் வழி என்ன வழி சொன்னேன்? மறைமுகம். அதாவது நம்முடைய பெற்றோர்கள் நிமித்தம் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதுல இன்னும் ஒரு சத்தியத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் நல்லவன் இல்லை, என் பெற்றோர்கள் நல்லவர்கள் இல்லை, ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இது எப்படி பாஸ்டர்? இது எப்படி பாஸ்டர்? ஈசாக்குக்கு எப்படி ஒரு ஆபிரகாமோ அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு ஒரு கிறிஸ்து இருக்கிறாரு. கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம இந்த நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆவியில உணர்கிறவங்க மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கிறிஸ்துவின் நிமித்தம் நான் சில நன்மைகளை, எல்லா நன்மைகளையும் நான் பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது கவுனிங்க, கர்த்தர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார்னா, அதே ஆதியாகமம் புஸ்தகம் 26:12 நீங்க வாசித்தீங்கன்னா, 26:12 வாசித்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இங்க ஆபிரகாமுக்கு இடம் இல்லை, இங்க ஆபிரகாம் வரல, ஈசாக்கு கிரியை செய்தார், ஈசாக்கு செயல்படுறாரு, ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ முற்பிதாக்களின் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம், நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தின் வழி, முதல் வழி முற்பிதாக்கள் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, நம்முடைய செயல்கள் நிமித்தம் நேரடியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இங்க ஈசாக்கு விதைக்கிறாரு, கர்த்தர் அவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இங்க ஆபிரகாம் வரல, நேரடியாவே. இது எதை காண்பிக்குதுன்னா, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, நான் அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும் பொழுது, இவைகளை பார்த்து என் மகன் என் வார்த்தையை கேட்டு நடக்கிறான்னு சொல்லி இவைகள் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அல்லேலூயா. இப்போ இந்த ஆசீர்வாதம் கவனிங்க, இந்த நேரடியாக நம் நிமித்தமே நம்மளை ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? இந்த ஆசீர்வாதம் 2 வகையில நமக்கு வருது. இந்த ஆசீர்வாதம் 2 வகையில வருது. முதல் வகையில எப்படி வருது அப்படின்னா, நான் அவற்றை கேட்பதினால, சொல்லுங்க, நான் அவற்றை கேட்பதினால என் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறாரு. நேரடியா என்னுடைய செயலை பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு இல்ல? அப்போ இதுல 2 வகையா நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு. அதுல முதல் வகை எதுனா, நான் அவற்றை கேட்கறதுனால, என் ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, நான் கேட்கிறேன் பாருங்க. இந்த கேட்பதினால் என் பிள்ளை வாயை திறந்து கேட்கிறான், வாயை திறந்து கேட்டுட்டா, இப்படிங்கிறது நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். வேதத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 32:26 இங்க யார் வர்றாருன்னா, யாக்கோபு வர்றார். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இங்க கர்த்தர் யாக்கோபு 29 வாசிக்கும் போது அங்க தெரியும். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இங்க கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். தம் சுதந்திரமாகிய யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் வேற யாரு நிமித்தம் அல்ல, அவன் நிமித்தமே நேரடியாக ஆசீர்வதிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ அவன் நிமித்தம் நேரடியாக ஆசீர்வதிக்கும் பொழுது, இது எதனால் ஆசீர்வதிக்கிறார்னா, அவன் முழங்கால் போட்டு இரவு முழுவதும் ஜெபிச்சு நேரடியாக ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான். அவன் கேட்கிறதுனால, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன், அவன் கேட்பதினால இங்க அவனை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிங்க.
யாக்கோப்புக்கு இந்த அதிகாரத்தில் அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, எதுவும் குறைவில்லை. எத்தனை பரிவாரம் சொல்லுங்க, எத்தனை பரிவாரம்? 2 ராஜாவுக்குரிய சொத்தோடு வருகிறான், 2 பரிவாரத்தோடு வருகிறான், எந்த குறையும் இல்லை. உணவுக்கோ உடைக்கோ அவனுடைய ஆசீர்வாதத்துக்கோ குறைவில்லை. ஆனாலும் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவனத்தான் இங்கே உணர்கிறான். எல்லாம் இருந்தும் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள முடியாத பலனற்றவனாக இங்கே இருக்கிறான். வரக்கூடிய ஏசா என்கிற மிகப்பெரிய பிரச்சனையை சமாளிக்க முடியாத அளவுக்கு பயந்து போய் இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கேட்கான். ஆண்டவர் கேட்டுக்கலாம், யாக்கோப்பே உனக்கு என்னப்பா குறை? ஆடு மாடுக்கு குறையா, கழுத ஒட்டகம் குறையா, குடும்பத்துக்கு குறையா, புள்ள குட்டிக்கு குறையா, எல்லாமே இருக்கு, இப்போ என்ன புதுசா ஆசீர்வாதம் கேட்கிற? இவன் என்ன கேட்டான்னு தெரியல. ஆண்டவர் இங்க ஆசீர்வதிச்சாருன்னு தான் வருது. ஒருவேளை யாக்கோப்பு எனக்கு பயமா இருக்கு, எங்க அண்ணன் என்னை கொன்றுவான், பயமா இருக்கு, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னாரா? சொன்னதாக நமக்கு சொல்லப்படல. ஆண்டவர் பதிலுக்கு சரிப்பா உன்னை காப்பாத்துறேன்னு அதுக்கு பதில் சொல்லியிருக்காரா? இல்ல. அப்படிப்பட்ட ஜெபத்தை அவங்க கேட்கல, அதற்காக தேவன் இங்க அவனை ஆசீர்வதிக்கல. ஆனா அவன் கேட்டிருக்கிறான், என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டிருக்கிறான். கர்த்தர் இங்க அவனை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவன் கேட்டது நிமித்தம் அவன் என்ன செஞ்சாருங்க? என்னங்க ஆசீர்வாதம் தந்தாரு? எல்லாமே இருக்கு, ஆனா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இங்க அப்படி என்ன ஆசீர்வாதம் தந்தாரு? அதே 28வது வசனம் சொல்லுது, 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அவனுக்கு ஆடு மாடு ஆசீர்வாதத்தையும் பிள்ளைக்குட்டி ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவனுக்கு தரல. இங்க தந்த ஒரே ஆசீர்வாதம், இனி நீ இஸ்ரவேல், இனி நீ இஸ்ரவேல். இப்போ ஆண்டவர் இங்க என்ன பண்றாருன்னா, ஒரு ஐடென்டிட்டி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அனுப்புறார், ஒரு அடையாளத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறாரு. ஏன் கர்த்தர் இங்க என்ன அடையாளம் கொடுக்கிறாரு? இனி நீ யாரல்ல, என் பழைய அடையாளம் என்ன? யாக்கோப்பு. கர்த்தர் இப்ப புதிய அடையாளத்தை என்ன அடையாளம் கொடுக்கிறாரு? இஸ்ரவேல் என்னும் அடையாளத்தை கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாருன்னா, யாக்கோப்பே நீ ஒரு காலத்துல உனக்கு இல்லாத ஒரு அடையாளத்தை எடுத்துட்டு போய் உங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கின. என்ன அடையாளம் எடுத்துட்டு போனா? ஏசா என்னும் அடையாளத்தை எடுத்துட்டு போனா. அது இவனுக்குரியது அல்ல. நல்லா கவனிங்க, இவனுக்கு தேவன் தராத ஒரு அடையாளத்தை, இவனுக்கு தேவன் கொடுக்காத ஒரு அடையாளத்தை இவனே மேல எடுத்துக்கொண்டு போய் அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா, அந்த ஆசீர்வாதம் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புச்சு, வனாந்தரத்துக்கு அனுப்புச்சு, தனிமைப்படுத்துச்சு, அவனை தூக்கி எறியப்படும்படி அதை அவனை தள்ளியது. தேவன் தராமல் வருகிற எந்த காரியமோ அது நமக்கு நிலைக்க போகிறது இல்லை, அது நம்மளை பாதுகாக்க போறதில்லை, அது நம்ம மேல இருக்க போகிறது இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, டேய் அன்னைக்கு உனக்கு இல்லாத ஒன்றை நீ எடுத்துட்டு போனடா, ஆனா இப்போ நீ எப்படி என்கிட்ட வந்திருக்க தெரியுமா? உன் பேர் என்னன்னு கேட்ட உடனே அன்னைக்கு ஈசா கிட்ட சொன்ன மாதிரியே நீ இன்னைக்கு என்கிட்ட என்ன செய்யல, சொல்லல. அன்னைக்கு ஈசா கிட்ட என்ன சொன்ன? ஏசான்னு சொன்ன. அவன் கண்ணு குருடா இருந்து தப்பிச்சுட்டான், நீ தப்பிச்சுட்ட. ஆனா சர்வலோகத்தையும் காண்கிற தெய்வம், இருதயங்களையும் உள்ளிந்திரங்களையும் பார்க்கிற தெய்வம், கடல் சமுத்திரத்தின் ஆழங்களையும் அறிகிற தெய்வம், அவரிடத்துல மறைவர்களானது ஒன்றுமே இல்லை. அதை அறிஞ்சிருக்கிறான் யாக்கோப்பு. அவற்றை ஏமாத்திட்டேன், உங்ககிட்ட சரணடைகிறேன். நான் ஏசா இல்ல, நான் யாக்கோப்பு. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் யாரா இருக்கிறேனோ, நான் இருக்கிற வண்ணமா உங்ககிட்ட வர்றேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு பிடிச்ச என்ன தெரியுமா? கர்த்தர்கிட்ட கெத்தெல்லாம் காட்டாத, உன்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டார. உன் துணி அயன் பண்ணது கலைஞ்சாலும் பரவாயில்ல, உன் ஸ்டேட்டஸ் குறைஞ்சாலும் பரவாயில்ல, செருப்பு போடாட்டாலும் பரவாயில்ல, நீ எங்க தரையில உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, நான் யாக்கோப்பு வந்திருக்கேன்னு மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லு. நான் யாக்கோப்புன்னு சொல்லு, நான் ஸ்டீஃபன் சொல்லு. தேவனுக்கு பிடிச்சதே அதுதான். உன் பேரை நீ சொல்லணும், நீ யாருன்னு அவருக்கு சொல்லணும். வேற ஒருத்தருக்கு நீ சொல்ல வேண்டாம், வேற யாருக்கு நீ உன் காரியத்தை காமிக்க வேண்டாம். நீ யாருங்கிறது நீ அவருக்கு சொன்னா போதும், அவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, ஒரு புது அடையாளத்தை உனக்கு தருவாரு. நீயாவா, என்ன நிலைமையில இருந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், நீயா வந்து
உங்க பிள்ளை நான் வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லு, அள்ளி கொள்ளுவாரு உன்னை. ஆமென் சொல்றீங்களா? நான் யாக்கோப்பு தான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. டேய், நீ ஒத்துக்கிட்டேல, உன் அடையாளம் உண்மையான அடையாளத்தை சொன்னேன்ல, இப்போ சொல்றேன்டா, இனிமே உன் அடையாளத்தை நான் மாத்தி, இதுதான் உனக்கு அடையாளம், இஸ்ரவேலுக்கு தான் நான் உனக்கு தருகிற அடையாளம். இதை மட்டும் பிடிச்சுக்கோ. இனிமே ஏசாங்கிற அடையாளத்தை என்ன செய்யாத, எடுக்காத. உனக்குரிய அடையாளத்துல இனிமே நீ நிலைச்சு நிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குரிய அடையாளத்துல நீ என்ன செய்யணும்? இனிமே கடைசி வரைக்கும் நீ இஸ்ரவேலா தான் இருக்கணும். ஏசாவா நீ போக கூடாது. என்ன அர்த்தம்? உங்களுக்குரிய அழைப்புல மட்டும் நீங்க நிக்கணும், உங்களுடைய தரிசனத்துல நிக்கணும், உங்க அபிஷேகத்துல நிக்கணும். உங்களை கர்த்தர் அழைத்து அவர் உங்களை ஒரு ஸ்தானத்துல வச்சு அவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருப்பாரு பாருங்க, அதுல மட்டும்தான் நிக்கணும். ரெண்டு விஷயம் கவனிங்க, நல்லா கவனிங்க. உனக்குள்ள ஒரு அடையாளத்தை இன்னும் ஒருவனுக்கு நீ விட்டு கொடுக்க கூடாது. ஏசா மாதிரி ஏசா அவனுக்குள்ளத ஒரு பயிற்றங்கஞ்சிக்காக என்ன செஞ்சான்? விட்டு கொடுத்தான். அப்ப கர்த்தர் உனக்கு கொடுத்த அழைப்பை நீ விடாத, உன் அபிஷேகத்தை விடாத, உன் ஸ்தானத்தை விடாத. உனக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு போடாத, விட்டு கொடுக்காத. இரண்டாவது, பிறருடைய அடையாளத்தையும் நீ எடுத்துக்கொள்ள கூடாது. யாக்கோபு எடுத்துட்டு போலாம் பாருங்க. அப்ப ஏசா மாதிரி உனக்குள்ளதை நீங்க வித்துறவும் கூடாது, யாக்கோபு மாதிரி மற்றவனுக்கு ஒரு அடையாளத்தை நீங்க எடுத்துக்கொள்ளவும் கூடாது. நான் யாரோ, தேவன் எனக்கு என்ன தந்தாரோ அதே நிலைமையில தான் நான் நிக்கிறோம். தேவன் விரும்புறாரு. ஏற்றுக்கொள்றது மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல இன்னொரு சத்தியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, இனிமே நீ யாக்கோபு, இனிமே நீ யாரு? அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜனத்துக்கு நிலைச்சு நிக்கி. இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசத்துக்கு என்ன பேரு? யாக்கோபு தேசம் அல்ல. அப்போ தேவன் ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஆனால் அது இன்னைக்கோ நாளைக்கோ மட்டுமல்ல, தலைமுறைக்கு அது நிலைச்சு நிற்கும், சந்ததிக்கு நிலைச்சு நிற்கும், உலகம் இருக்கிற வரைக்கும் அது நிலைச்சு நிற்கும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. யாக்கோபு அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு இந்த வெளிச்சத்தை தர்றார், சொல்றேன் கேளுங்க. அந்த இடத்துல அவன் அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணான் இல்லையா? அங்க இருக்கிற ஏசா என்னும் பிரச்சனைக்காகத்தான் அவன் ஜெபம் பண்றான். ஆனா தேவன் அவனை ஆசீர்வதிச்ச விதம் வித்தியாசமானது. அவனுக்கு கொடுத்த அடையாளம் அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்வாக மாறிச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொல்யூஷனாய் மாறிச்சு. அந்த அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு. இங்க இருக்கிற நீங்க, இங்க இருக்கிற தேவ பிள்ளைங்க, தற்சமயம் பிரச்சனைக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, தற்சமயம் போராட்டத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தற்சமயம் உள்ள நெருக்கடிக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? ஏன் உங்களுக்கு எதுவுமே வாசல் திறக்கப்படாத மாதிரி எல்லாமே இருளடைஞ்சு போயிருக்கு தெரியுமா? நீ இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு தீர்வை தேடிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு தரப்போகிற ஒரு காரியம் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தீர்வாக மாறும்படி, உன்னுடைய எதிர்காலம் முழுவதும், உன் ஜீவ காலம் முழுவதும் உனக்கு தீர்வாக மாறும்படியான ஒரு தீர்வை உனக்கு நான் தரப்போகிறேன். யாக்கோப்பே, உனக்கு அதை நான் இந்த நாள்ல தரப்போறேன். இனி நீ இஸ்ரவேல். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்றீங்களா? சோ கண்டிஷன் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன். நிறைய இருக்கு, பிரசங்கிக்கணும் ஆசை இருக்கு, ஆனா நேரம் இல்லை. கவனிங்க, கர்த்தர் தமது சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த சுதந்திரத்துக்கு ஆசீர்வாதங்களை இந்த மாதிரி வழிகளில் என் முற்பிதாக்கள் நிமித்தமும் ஆசீர்வதிக்கிறாரு. சில சமயம் என் நிமித்தமும் அது நான் கேட்கும் பொழுது எனக்கு தர்றாரு. அவர் தருகிறது இந்த நிலைமைக்கு, இந்த நேரத்துக்கு மட்டுமில்ல, எதிர்காலம் வரைக்கும் எனக்கு அந்த தீர்வு ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்லா கவனிங்க. எபேசியர்ல பவுல் எழுதும் பொழுது எபேசியர் 1:12-13 வாசிங்க. இதை மட்டும் வாசி நம்ம ஜெபிக்கலாம். எபேசியர் 1:12-13 வாசிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி. நம்ம எல்லாம் யாருங்க? சுதந்திரத்தை பத்தி இங்க பேசுறாரு.
அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென் சொல்லிருங்க. ஆமென். அடுத்த வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். புரியுற மாதிரி சொல்றேன். விலை உயர்ந்த ஒரு ஜுவலை வாங்கி மஞ்சள் பையில போட மாட்டோம், ஒரு நல்ல பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி வைப்போம் இல்லையா? அதே மாதிரி சுதந்திரம் என்கிற ஒரு பொக்கிஷத்தை உள்ள வச்சு பரிசுத்த ஆவியின் முத்திரையை தேவன் நம்ம மேல போட்டிருக்கிறாரு. இப்போ இந்த சுதந்திரம் நமக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இதுலயே 4:30 பவுல் என்ன சொல்றாருன்னா, 4:30 அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பொக்கிஷம் பாதுகாக்கப்பட முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? இந்த சுதந்திர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? என் மேலே போடப்பட்டிருக்கிற இந்த முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்தக்கூடாது. என் சிந்தனைனால, பார்வையினால, பேச்சினால, செயல்கள்னால அவருக்கு விரோதமாக எந்த செயலையும் செய்து ஆலயத்துக்குள்ளேயோ, ஊழியத்துக்குள்ளேயோ, வீட்டிலையோ, படிக்கிற இடத்துலையோ, வேலை செய்கிற இடத்துல எங்கேயுமே நான் என்னுடைய எந்த செயலும் அவரை துக்கப்படுத்திடக்கூடாது. அவரை பாதுகாத்து கொள்ளணும். அந்த முத்திரையை நான் பாதுகாத்து கொள்ளும் பொழுது அந்த சுதந்திரம் என் மேல தங்கி இருக்கும். சுதந்திரத்துக்குரிய ஆசீர்வாதம் என் மேலையும் என் சந்ததி மேலையும் தங்கி தாபரித்து இருக்க தேவன் கிருபை செய்வார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? வலது கையை உயர்த்தி, என்ன சுதந்திரமாய் தெரிந்தெடுத்தவரே, என்ன சுதந்திரமாய் பார்க்கிறவரே, இழைச்சு போன என் வாழ்க்கையில ஒரு மலையை, சம்பூர்ண மலையை அனுப்பி ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. என் நிமித்தம் என் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும். என் நிமித்தம் என் பிள்ளைங்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நான் இருக்கிற வண்ணமாய் வந்திருக்கிறேன். நான் நானாக வந்திருக்கிறேன். நான் யாக்கோபு வந்திருக்கிறேன். வேற அடையாளம் வேண்டாம். இன்னொருத்தருடைய அழைப்பு, அபிஷேகம், இன்னொருத்தருடைய தரிசனம், இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம், இன்னொருத்தருடைய ஸ்தானம் எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க கொடுத்தீங்களே அது மட்டும் எனக்கு போதும். நான் நானா வந்திருக்கிறேன். நான் யாக்கோபு தான்ப்பா. ஆண்டவர், இனி நீ இஸ்ரவேல். இதுதான் தலைமுறைக்கு நிற்கும். இதுதான் நிலைச்சு நிற்கும். இந்த சத்திய வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். இதை கொண்டு உமது சுதந்திரத்தை இது ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.